Wherever you go, whatever you do, throw a little attitude. Omax, Vest and Briefs. VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. ஐயோ நல்லா வாங்கினே ராணி மாதிரி பாத்துக்குருவாங்கண்ணே. தண்ணியே அடிக்க மாட்டாங்களேனே. தெருவுல நீங்களே போகும்போது கேட்டு பாருங்க, போறதும் தெரியாது வர்றதும் தெரியாதுண்ணே. தொடர்ந்து முருகர் பேரில் அன்னதானம் போற்றவராக இருக்கார். அவரோட நண்பர்கள் கூட எதுவும் சவால் விட்டு செய்யக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்ட ஒரு மனிதராக இருக்கார் பூர்ணச்சந்திரன் அவர்கள். அந்த மாதிரி ரொம்ப துணிச்சலில் தான் இவ்வளோ பெரிய காரணத்தை செஞ்சுருக்காரு. அந்த காரணத்தை எந்த நிலையிலும் நம்ம நியாயப்படுத்த முடியாது. ஆனால் அவருடைய நோக்கம் மிக புனிதமான நோக்கம். அவருடைய சாமானியன் தன்னோட கோவத்தை எப்படி வெளிக்காட்டும் அரசாங்கத்துக்கு இப்படி காட்டிட்டு அவர் அது தப்பான வழியாக இருந்தாலும் அவரோட கோவம் ரொம்ப நியாயமானது, அவரோட கோரிக்கை ரொம்ப நியாயமானது. தமிழக அரசே உங்கள் தலைமையிலே கூட ஒரு குழு அமைச்சு அந்த தீபத்தை ஏற்றுங்க, இந்த ஆத்மா திருப்தி அடையும். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் தீபமேற்ற அரசை வலியுறுத்தி முருக பக்தர் பூர்ணச்சந்திரன் தீக்குளித்து தற்கொலை செய்தார். மதுரை நெருமேடு பகுதியைச் சேர்ந்த அவருக்கு மனைவி 2 குழந்தைகள் உள்ளனர். பாரதிய ஜனதா மற்றும் இந்து அமைப்புகள் சார்பில் பூர்ணச்சந்திரன் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்பட்டது. தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் பூர்ணச்சந்திரன் மனைவிக்கு அரசு வேலை, குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். பூர்ணச்சந்திரன் வீட்டிற்கு திரௌபதி திரைப்பட இயக்குநர் மோகன்ஜி வந்தார். பூர்ணச்சந்திரன் மனைவி மற்றும் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு 50,000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கினார். பூர்ணச்சந்திரன் ஆத்மா சாந்தி அடைய திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் என்ற நம்பிக்கை உள்ளதாக சொன்னார். ஊரு வளர்றதுக்கெல்லாம் நல்லது செய்வாங்கண்ணே. யாருக்கும் எல்லாருக்கும் வயிறு நிறைய பசிக்கப்பட்டுவாங்கண்ணே. ராஜா மாதிரி இருப்பாங்களே. ஒரு ஈடு அடிக்க கூட விட மாட்டாங்களே. சாமி பாட்டை யாராலையும் ஒப்பிக்க முடியாதுனே. ஒப்பிச்சு தள்ளுவாங்கண்ணே. ஐயோ நல்லா வாங்கினே ராணி மாதிரி பாத்துக்குருவாங்கண்ணே. தண்ணியே அடிக்க மாட்டாங்களேனே. தெருவுல நீங்களே போகும்போது கேட்டு பாருங்க, போறதும் தெரியாது வர்றதும் தெரியாதுனே. பேசக்கூடாதுனே. எப்படினே மனசு வரும். ரெண்டும் மயனையும் இந்த இடத்துல நெஞ்சிலேயே படுக்க போட்டுக்குருவாங்கண்ணே. நான் கூட சொல்லுவேன், நெஞ்சு வலிக்கும் மாமான்னு. மகாலிங்கத்துக்கு 2 பிள்ளைய கழுத்துலயே வச்சு கூட்டிட்டு போவாங்களேனே. சட ஏறி போய் நிப்பாரு. நான் கூட மூச்சு வாங்குவோமே. சிவன் மகாலிங்க முருகா திருப்பரங்குன்றதுக்கு கூட ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போவாங்க. கோயிலுக்கு போக கூடாது, பின்னாடி இருக்க அந்த படியில ஏறி போனோன்னு. விருன்னு ஏறி வாப்பா, உச்சிக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறேன் நாங்களேனே. என்னால ஏற முடியல மாமா, எனக்கு கால் வலிக்குதுன்னு பாதிப்படியோட இறங்கி வந்துட்டேனே. நான் பிள்ளையில கூட்டிட்டு போய் உச்சியை காமிக்கிறேன். என்னால குரங்கா இருக்கு, பயமா இருக்கு, நான் வரலன்னு சொன்னேனே மாமா. புரியுது, இருக்கிறோம் நாங்க எல்லாம், தைரியமா இருங்க. ஆனா ஊரு வளர்ந்துட்டு சொல்லுங்கண்ணே. நீங்க தான் சொல்லணும். அவர் அப்படிப்பட்ட மனுஷன் கிடையாது. வலிக்குது, நானே வலிக்குது, வீட்டு சவுண்டு வெளியில கேட்காது. மதுரை மாவட்டத்தில் செல்லூர் அந்த தொகுதியில் இருக்க நரிமேடு அப்படின்ற பகுதியில் பூர்ணச்சந்திரன் ஐயா அவரோட இல்லத்துக்கு வந்தோம். அவங்க வீட்டுக்கு ஆறுதல் சொல்ல என்னாலேயும் என்னோட தயாரிப்பாளர் திரு சோழ சக்கரவர்த்தி ஐயா அவர்களால் முடிஞ்ச ஒரு சிறு அவங்களுக்கு ஒரு பங்களிப்பை கொடுத்துட்டு அந்த குழந்தைங்களோட படிப்பு செலவு அவங்க எப்போ கேட்டாலும் அவங்க படிக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியுமோ நான் கூட இருந்து செஞ்சு தரேன் அப்படின்ற வாக்குறுதியை அவங்க வீட்டம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போகணுன்ற நோக்கம் தான் இங்கே வந்தது, வேறு எந்த நோக்கமும் இல்லை. அது என்னென்னா, சமூக வலைதளங்களில் பூர்ணச்சந்திரன் அவர்கள் அவர் செஞ்ச இந்த காரியத்தை ஆதரிக்க வரல. அவர் கோழத்தனமாக இதை செய்யலை. அவர் ரொம்ப துணிச்சல் மிக்கவராக இருக்கார். அவரை பற்றி விசாரித்ததில் ஒரு சிலம்ப கலைஞராக இருக்கார். அவ்வளோ சேவைகள் செய்கிறவராக இருக்கார். தொடர்ந்து முருகர் பேரில் அன்னதானம் போற்றவராக இருக்கார். அவரோட நண்பர்கள் கூட எதுவும் சவால் விட்டு செய்யக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்ட ஒரு மனிதராக இருக்கார் பூர்ணச்சந்திரன் அவர்கள். அந்த மாதிரி ரொம்ப துணிச்சலில் தான் இவ்வளோ பெரிய காரணத்தை செஞ்சுருக்காரு. அந்த காரணத்தை எந்த நிலையிலும் நம்ம நியாயப்படுத்த முடியாது. ஆனால் அவருடைய நோக்கம் மிக புனிதமான நோக்கம். அவரோட நோக்கம் என்ன, திருப்பரங்குன்றத்தில் திருவண்ணாமலை கோயில் ஏற்றுற மாதிரியே இங்கேயும் தீபத்தை ஏற்றி வழிபடணும்.
எப்படி நம்ம அங்கே வந்து அண்ணாமலையாருக்கு தீபத்தை ஏற்றுறோமோ அது மாதிரி இங்கே வந்து முருகருக்கும் நம்ம வந்து தீபத்தை ஏற்றணுன்றது தான் அவரோட நோக்கம். அந்த நோக்கத்தை சொல்லி தான் அவரோட குரலில் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்காரு. இது வந்து ஒரு சாதாரண முடிவு இல்லை. ஒரு உடம்புல வந்து ஒரு தீ பற்ற வச்சு உயிரை விடுறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த மனுஷன் அந்த நிலையில் கூட வந்து தன்னை காப்பாற்றிக்க நினைக்காம அவ்வளோ வைராக்கியமாக அதை வந்து செஞ்சுருக்கான். அந்த ஆத்மாவோட அந்த எண்ணத்தை வந்து நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் குரல் கொடுக்காட்டாலும் அதை எதிர்த்து குடும்பத்துக்குள்ளே சண்டையால் அவர் இப்படி பண்ணிவிட்டு திசை திருப்புறாங்கன்னு சொல்லாதீங்க. அது மிக கடுமையாக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம், கேவலமான ஒரு விஷயம். அவங்க வீட்டம்மா அழுவுறது, அவங்க அம்மா அழுவுறது, அவங்க மாமனார் அழுவுறது, அவங்க குழந்தைங்க அழுவுறதெல்லாம் பார்க்க முடியல. நீங்கள் செய்கிற அந்த சாதாரண கேவலமான அரசியலால் அவங்க எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்கன்றதை வந்து இங்கே வந்து பார்த்தா தான் புரிஞ்சிக்க முடியுது. உங்களுக்கு அப்படி ஏதாவது நிரூபிக்கணும்னா நீங்கள் வந்து இங்கே ஆதாரப்பூர்வமாக ஏதாவது நிரூபிங்க. அவர் எப்படி இருந்தார், இங்கே வந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கையை கேட்டு நிரூபிங்க. உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை என்னென்னா, எல்லாரும் சொன்ன மாதிரியே அந்த அம்மாவுக்கு வந்து அவங்க ஆசிரியராக இருக்காங்க, பூர்ணச்சந்திரனோட மனைவி. அவங்களுக்கு ஒரு நிவாரணத் தொகையும் அவங்களுக்கு ஒரு ஆசிரியர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை பார்த்துப்பாங்க. இதே நேரத்தில் மத்திய அரசுக்கும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். அவங்களோட 2 மகன்களையும் கேந்திர வித்யாலயா பள்ளியில் வந்து உயர்கல்வி வரைக்கும் படிக்கிறதுக்கான உதவிகள் வந்து மத்திய அரசு செஞ்சு கொடுக்கணும். அதை இங்கே இருக்க தமிழக பாஜக மேலிடம் வந்து அதை கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் அந்த அம்மாவும் ஸ்பெஷல் சைல்டு ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு டீச்சராக இருக்காங்க. அதே மாதிரி கேந்திர வித்யாலயா மாதிரி மத்திய அரசு பள்ளிகளில் அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து இவ்வளோ பெரிய தியாகத்தை இந்த இந்து சமுதாயத்துக்காகவும் முருகருக்கு மலையில் தீபத்தோன்றதுக்காகவும் செஞ்சு அந்த பூர்ணச்சந்திரனோட குடும்பத்தை பாதுகாக்க மத்திய அரசு உதவணுன்றதை இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். மேலும் மறுபடியும் சொல்கிறது தான், இவ்வளோ பேர் இருக்கும், இந்த இந்து சமுதாயம் கூட இருக்குது. என்றைக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா கூட பூர்ணச்சந்திரனோட நல்ல நண்பர்கள் இருக்காங்க, அவரோட சகோதரர்கள் இருக்காங்க. அவங்க மூலியமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த குடும்பத்துக்கும் அந்த குழந்தைங்களுக்கு தேவையானதை அந்த வருஷம் ஃபீஸ் கட்டுறதாகட்டும், அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தரதாகட்டும் நிச்சயமாக செஞ்சு கொடுப்போம். சொல்லிட்டு போகிற சாதாரண விஷயமா இருக்காது. நிச்சயமாக நான் கூட நின்று, பல பேர் கூட நின்று, அண்ணன் இருக்காங்க, ராமராஜ்குமார் அண்ணன் இருக்காங்க, சுபாஷ் அண்ணன் இருக்காங்க, எல்லோரும் நின்று அவங்க குடும்பத்துக்கு நிச்சயமாக ஆறுதலாக நிற்போன்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதான் என் முதல் நாளுக்கு உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்தப்போ ரொம்ப சந்தோஷத்தில் இருந்திருக்காரு, இன்றைக்கி தீபம் ஏற்றிடுவாங்கன்னு. அது ஏமாற்ற மாட்டேவே அடுத்த 2 நாளும் அதே மாதிரி ரொம்ப ஆர்வமாக தான் இருந்திருக்காரு. இன்றைக்கி தீபத்தை பார்த்துடலான்னு. அந்த தீபம் ஏற்றலை, இங்கே வந்து ஏதோ ஒரு அரசியல் நடக்குதுன்னு தெரிஞ்சவொடனே அவரோட கோவத்தை எப்படி வெளிப்படுத்துறது தெரியாத ஒரு சாதாரண சாமானியன். அவர் விசாரித்ததில் அப்படி தான் தெரியுது. ஒரு சாமானியன் தன்னோட கோவத்தை எப்படி வெளிக்காட்டும் அரசாங்கத்துக்கு, இப்படி காட்டிட்டு அவர் வந்து அது தப்பான வழியாக இருந்தாலும் அவரோட கோவம் ரொம்ப நியாயமானது, அவரோட கோரிக்கை ரொம்ப நியாயமானது. நிச்சயமாக என்றைக்காக இருந்தாலும் அந்த மலையில் தீபம் எரிய தான் போகுது. அந்த தீபம் எரியிறப்ப அந்த ஆத்மா அதை பார்த்து நிச்சயமாக கண் குளிரும். அதை தான் நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம். ஆமாம், அவங்க அம்மா வைக்கிற கோரிக்கை, அவங்க மனைவி வைக்கிற கோரிக்கை, அவங்களோட கூட பிறந்த சகோதரி வைக்கிற கோரிக்கை, இவ்வளோ பெரிய விஷயத்தை என் புள்ள செஞ்சுருக்கான், அவனுக்காகவாது அந்த தீபத்தை இந்த வருஷம் ஏற்றணுன்றது தான். நிச்சயமாக தமிழக அரசு அதை செவி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இதில் வந்து நாங்கள் இதை அரசியலாக கூட பார்க்க வேண்டாம். நீங்களே தமிழக அரசே உங்கள் தலைமையிலே கூட ஒரு குழு அமைச்சு அந்த தீபத்தை ஏற்றுங்க. இந்த ஆத்மா வந்து திருப்தி அடையும். அவங்க மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பொதுவாகவே முருகரை வழிபடுற அத்தனை பேர் மனசுலையுமே அந்த கோரிக்கை இருக்குது. எனக்குமே அந்த கோரிக்கை இருக்குது, அந்த தீபத்தை பார்க்கணுன்னு. 100 வருஷம் எரியாத அந்த தீபம் பூர்ணச்சந்திரனோட இந்த பெரிய முடிவுக்கு அப்புறமாவது அது நடக்கட்டும்னு நான் இறைவனை இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். மதுரை மண்ணில்